எண்ணாகமம் முதலாவது அதிகாரம் 1. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்திலிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழுச்சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணித் தொகையேற்றுங்கள். 3. இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. 4. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடே இருப்பானாக, அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். 5. உங்களோடே நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன. ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர். 6. சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல். 7. யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நகசோன். 8. இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனெயேல். 9. செப்புலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப். 10. யோசேப்பின் குமாரராகிய எப்பிராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். 11. பென்யமீன் கோத்திரத்தில் கீதேயோனின் குமாரன் அபீதான். 12. தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர். 13. ஆசேர் கோத்திரத்தில் ஓக்ரானின் குமாரன் பாகியேல். 14. காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாச்சா. 15. நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா. 16. இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் 1000 தலைவருமாயிருப்பவர்கள் என்றார். 17. அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக்கொண்டு 18. 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் நாமத்தொகையின்படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலைதலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். 19. இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான். 20. இஸ்ரவேலின் மூத்தகுமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்டபோது 21. ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். 22. சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்டபோது 23. சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். 24. காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 25. காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். 26. யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 27. யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். 28. இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 29. இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். 30. செப்புலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 31. செப்புலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். 32. யோசேப்பின் குமாரரில் எப்பிராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 33. எப்பிராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். 34. மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 35. மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். 36. பென்யமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 37. பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். 38.
தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 39. தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 62,700 பேர். 40. ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 41. ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். 42. நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது 43. நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். 44. எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். 45. இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 46. 6,03,550 பேராயிருந்தார்கள். 47. லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. 48. கர்த்தர் மோசேயை நோக்கி 49. நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் 50. லேவியரைச் சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தைச் சுற்றிலும் பாளையமிறங்கக் கடவர்கள். 51. வாசஸ்தலம் புறப்படும்போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும்போது லேவியர் அதை எடுத்து நிறுத்தக்கடவர்கள். அந்நியன் அதற்குச் சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்படக்கடவன். 52. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போடக்கடவர்கள். 53. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தைச் சுற்றிலும் பாளையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். 54. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். எண்ணாகமம் 2வது அதிகாரம். 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 2. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராகச் சுற்றிலும் பாளையமிறங்கக் கடவர்கள். 3. யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 4. எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். 5. அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெதனெயேல் இசக்கார் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 6. எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். 7. அவன் அருகே செப்புலோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செப்புலோன் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 8. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். 9. எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,86,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற்பாளையமாய் போகக்கடவர்கள். 10. ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையமிறங்க வேண்டும். சேத்தேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 11. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். 12. அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் சிமியோன் சந்ததியாருக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 13. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். 14. அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாச்சா காத் சந்ததியாருக்குச் சேனாபதியாயிருக்கக் கடவன். 15. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். 16. எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,51,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போகக்கடவர்கள். 17.
பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையமிறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போகக்கடவர்கள். 18. எப்பிராயீமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்பிராயீமின் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 19. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். 20. அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 21. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். 22. அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். கீதேயோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமீன் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 23. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். 24. எண்ணப்பட்ட எப்பிராயீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,08,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போகக்கடவர்கள். 25. தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 26. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 62,700 பேர். 27. அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஓக்ரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 28. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். 29. அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். 30. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். 31. எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போகக்கடவர்கள். 32. இவர்களே தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 6,03,550 பேராயிருந்தார்கள். 33. லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. 34. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள்.